இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 7ஆம் தலைப்பு சிவலிங்கம். பாடல் எண் 1773. சிவலிங்கம் அப்படின்னு சொல்றாரு. சிவனை பற்றி பலமுறை நம்ம பேசியிருக்கோம் நிறைய வகுப்புல. சிவன் என்றால் அன்பினுடைய உருவம், அருளினுடைய உருவம், அருளினுடைய உருவம், அறிவினுடைய உருவம். நிறம், உருவம்னு சொல்றத விட நிறம்னு சொல்லிக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு அன்புன்னு இருந்துச்சுன்னா அன்பை மொத்தமா உருண்டை பிடிச்சி வச்சா அதான் சிவம். அறிவு என்று ஒன்று இருந்தால் அதை மொத்தமா உருண்டை பிடிச்சி வச்சா அதான் சிவம். அருள் என்று இருக்கின்றது எல்லாரையும் மொத்தமா சேர்த்து வச்சு பிடிச்சா அவர் தான் சிவம். அந்த மூன்றும் சேர்ந்து ஒரு ரூபமாக நம்ம இங்க பார்க்குறோம், சிவலிங்கம். இப்போ கோயிலில் சிவன் கோயிலுக்கு போனால் அங்கே சிவலிங்கம் தான் மூலவராக இருப்பார். இவர் தான் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ அங்கே இருந்து அவர் நமக்கு என்ன கொடுக்குறாருங்க? அருளை வாரி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, அன்பை வாரி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவரை சென்று அடைவதற்காக அந்த ஞானத்தையும் நமக்கு கொடுக்குறாரு. அவரை அடைவதற்கான ஞானம் என்றதை விட இன்னொன்று சேர்த்து சொல்லிக்கலாம். இந்த உலக ரீதியான நம்ம அனுபவிக்க வேண்டிய ஆசைகளை தீர்ப்பதற்கான, அதை பெற்றுக்கொள்வதற்கான அறிவை கூட அவர் அந்த இடத்துல நமக்கு கொடுக்குறார். ஒன்று சாப்பிட்டாதான் அந்த ஆசை தீரும்னா அதை சாப்பிடுவதற்கான அறிவையும் சேர்த்து அவர் அங்கே கொடுக்குறார் நமக்கு. அதற்கு மேலே அவரோடு சென்று இரண்டரை கலப்பதற்கான அறிவையும் அங்கு கொடுக்குறார். ஸோ ஒரு பேரொருளாக இருக்கின்ற பரம்பொருளின் வடிவம் அப்படின்னு சுருக்கமாக வச்சுக்கலாம் அந்த சிவலிங்கம் தலைப்பிற்கான ஒரு பொருளையே. இப்போ இதில் ஒரு 5 பாட்டு தான் இருக்கு. இந்த 5 பாட்டில் முதல் பாடலே நம்ம விளக்கம் படிக்கிறோம்னா, அந்த அவர் சொல்லுன்ற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு இமேஜினேஷன், கற்பனை பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நம்ம இன்னும் அதனுடைய ஆழமான கருத்துக்களை வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல என்ன சொல்றாரு? இந்த பாடலை ஆரம்பிக்கும் போது 5 பூதங்களை சொல்லிடுறாரு எடுத்தவனையே. முதல்ல குறைக்கின்ற ஆறில் அப்படின்னு சொல்றாரு. குறைத்தல்னா சத்தம். சத்தம் இருக்கின்ற குறை என்றால் இந்த இடத்துல ஆகாயம் என்ற ஒரு பொருள் இருக்குது. சத்தம்னு ஒன்று இருக்கு, ஆகாசம்னு ஒரு பொருள் இருக்கு. ஸோ குறைக்கின்ற ஆறில் அப்படின்னா சத்தம் இருக்கின்ற வழியில், அதாவது ஆகாசத்தும் இருக்கின்ற வழியில் அப்படின்னு பொருள். அதாவது உலகம் சர்வ சிருஷ்டி ஆரம்பிச்சப்போ முதல்ல ஆகாச தத்துவம் தான் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு விரிவடைந்து கொண்டே செல்கின்றதோ அந்த அளவிற்கு காற்றும் சேர்ந்து விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. ஸோ அதான் இந்த இடத்துல குறைக்கின்ற ஆறில்னா வழியில் அப்படின்னு பொருள். ஆறுனா நம்பர் கிடையாது, வழி என்று பொருள் இந்த இடத்துல. ஸோ குறைக்கின்ற ஆறில்னா உலகம் உருவாக வேண்டும் என்று இறைவன் 5 பூதங்களை படைக்கிறார். முதல்ல ஆகாச தத்துவத்தை படைக்கிறாரு. அந்த ஆகாசம் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. ஆகாசம் எப்படியெல்லாம் விரிவடைகின்றதோ அதற்கேற்ற வரியில் நீண்டு விரிந்து சென்று கொண்டே இருக்கின்றது. அதனுடைய வழியில் குவளைய நீரும் அப்படின்னு சொல்றாரு. 2வது குவளைய நீரும். குவளையம் அப்படின்னா பூமி அப்படின்னு பொருள். பூமி என்றால் இந்த இடத்துல நிலம் தத்துவம் வந்துருச்சு. முதல்ல ஆகாச தத்துவத்தை சொல்லிட்டாரு. ஆகாச தத்துவத்துக்கு அப்புறம் பூமியை சொல்றாரு. ஆனா நமக்கு உருவானது 2வது காற்று தான் உருவாச்சு. 3வது நெருப்பு வந்துச்சு, 4வது நீர் வந்துச்சு, 5வது தான் பூமி வந்துச்சு. ஆனா இங்க எங்க என்ன சொல்றாருன்னா, ஆரம்பிக்கும் போது ஆகாசத்துல இருந்து கோவலயம் என்று சொல்லக்கூடிய உலகம், பூமி, மண் தன்மையை சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா ஆகாசத்திலிருந்து பூமி வரை, அதாவது ஆரம்பம் முதல் முடிவு வரை, அப்படி புரிஞ்சுக்கலாம். குவளையம். அடுத்து நீரும்னு சொல்லிட்டாரு. இந்த பூமியில இருக்கக்கூடிய நீர் 3 வந்துடுச்சு பஞ்சபூதத்துல. 4வது பறக்கின்ற காற்றும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அலைந்து திரிந்து கொண்டே இருக்கின்றது இந்த காற்று 4வதுல. 5வது பயில்கின்ற தீயும் அப்படின்னு சொல்றாரு. பயில்கின்றனா பயில்தெல்லாம் நம்ம படிக்கிறது அப்படின்னு ஒரு பொருள் படிச்சிருப்போம். ஆனா இந்த பயில்தல் அப்படின்னு சொல்லப்படுறது இடத்திற்கேற்ற தன்மையில் அங்க நெருப்பு தன்மை இருத்தல். ஏன்னா நெருப்புடன் நமக்கு தெரிஞ்ச சூடை மட்டும்தான் நெருப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா குளிர்ச்சியும் இந்த இடத்துல நெருப்பு தான். ஐஸ் கட்டி பார்க்குறோம்ல, ஃப்ரீஸ் ஆகி போய் கிடக்குல்ல ரொம்ப, அதுவும் பார்த்தீங்கன்னா நெருப்பு தான். என்னன்னா நெருப்பினுடைய அதனுடைய தன்மை குறைவு தான் குளிர்ச்சி. நெருப்பினுடைய தன்மை அது உச்சபட்சம் செல்ல செல்ல வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதனுடைய குறைவு தன்மை கீழே போக போக உங்களுக்கு மைனஸ்ல போகும்போது குளிர்ச்சிக்கு போயிடுது. அதனால குளிர்ச்சி என்ற ஒரு பொருள் தனியாக கிடையாது. 5 பூதத்தில் ஒன்று குளிர்ச்சின்னு தனியாக கிடையாது. வெப்பத்தினுடைய குறைபாடு தான் குளிர்ச்சி. காற்றினுடைய குறைபாடு இந்த இடத்துல நமக்கு வேர்வை, வெக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல நெருப்பினுடைய குறைபாடு குளிர்ச்சி. அப்ப இந்த நெருப்பு என்ன பண்ணுதான், எந்தெந்த பொருள் இருக்கின்றதோ அதை வந்து பயிலுதான், முதல்ல படிச்சுக்குதான். நம்ம உடம்பு இருக்கு, நம்ம உடம்புல வெப்பம் இருக்கத்தானே செய்யுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் ஒரு குறிப்பிட்ட அளவு மருத்துவத்துல சொல்லுவாங்க. அதோடைய கொஞ்சம் அதிகரிச்சாலும் நமக்கு காய்ச்சல் வந்துடும், கம்மியா போனாலும்
காய்ச்சல் நோய் தான். சரியான இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். இப்படி ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளமே வெப்பம் இருக்கு. ஆனா அதனுடைய டெம்பரேச்சர் அளவு மாறி மாறி இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அளவோடு இருக்காது. ஒரு ஒரு இடத்துலயும் மாறி மாறி இருக்கும். ஸோ அதான் இந்த இடத்துல பயில்கின்ற தீயும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இறைவன் இங்க ஒரு அருளை கொடுக்கின்ற பரம்பொருளாக முதல்ல இந்த 5 பொருட்களையுமே அவர் இங்கு நிலைத்து நிற்கின்றார். இந்த 5 பூதம் சொல்லியிருந்தார் முதல் 2 அடியில. இதுல நிலைச்சு நிக்கிறாராம். எப்படி இருக்காரு? இந்த 5 பொருள் வழியாக நமக்கு அன்பை கொடுக்குறாரு, அறிவை கொடுக்குறாரு, அருளை கொடுக்குறாரு. இது முதல் 2 அடியில சொல்லிட்டார். 3வது என்ன சொல்றாரு? நிறைக்கின்ற ஆறு இவை நீண்டு அகன்ற ஆணை அப்படின்னு சொல்றாரு. ஆணை நிறைக்கின்ற அப்படின்னா, நிறைனா கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஆணிரைன்னு சொல்லுவாங்க, பசுக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறை என்றால் கூட்டம் என்று பொருள். ஸோ கூட்டமாக இருக்கின்ற ஆறு, ஆறுனா வழி, இப்போதான் சொல்லியிருந்தோம். அந்த கூட்டமா இருக்கிற இது எல்லாமே எது? இந்த 5மே எங்க பார்த்தாலும் கூட்டம் கூட்டம், மலை, ஆறு, நம்ம கண்ணுக்கு திரும்பின பக்கம்லாம் இந்த 5 பூதங்கள் தானே இருக்கு. வேறு ஒரு பொருளையே நம்மளால பார்க்க முடியலையா? மேலே பார்த்தோம்னாலும் ஆகாசம் தான், வெற்றிடம், காற்றை ஒரு ஒரு வாட்டியும் உணர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ 5 பூதம் இல்லாத ஒரு பொருளை நம்ம கண்ணு பார்ப்பதே இல்லை. அதான் கூட்டமா எங்க திரும்பினாலும் இந்த 5 பூதம் தெரியுது. அதான் நிறைக்கின்றார். இதனுடைய வழியில் இவை நீண்டு அகன்ற அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீண்டுன்னா என்ன? நமக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் பார்க்குறோமோ அதெல்லாம் நீண்டு, வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப இதெல்லாம் அகன்ற. நீங்கள் இந்த சைடு பார்த்தாலும் கண்ணு கட்டின தூரம் ஒரு நம்மளுடைய வீட்டு மொட்டை மாடியில் நின்று பார்த்தோம்னா கூட ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு தெரியும். இந்த பக்கம் ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு தெரியும். ஆனால் அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். கண்ணை மூடி இமேஜினேஷன் எவ்வளோ தூரம் பார்க்கலாம்? இந்த உலகத்தை வரைக்கும் தான் நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா? உலகம் உருண்டை. உலகத்தினுடைய வலது கோடி நம்ம உட்கார்ந்துருக்கிறதுலேருந்து இடது கோடி, அதே மாதிரி முன்னாடி பின்னாடி ஒரு 4 திசை வச்சுக்கோமே. 4 திசையினுடைய எல்லை வரைக்கும் தான் நம்மளால கற்பனை செய்து பார்க்க முடியுமே தவிர்த்து அதற்கு பின்பு கற்பனை செய்வது கடினம். அப்ப கற்பனை செஞ்சு பார்த்தா இந்த 5 பூதத்திலையுமே இறைவன் தான் இருக்காராம். அப்ப அந்த உலகமே 5 மொத்த உருண்டையே 5 பூதங்களால் ஆனதுதான். அப்ப அந்த உருண்டை ஃபுல்லாவே எப்படி இருக்கு? ஒரு அன்பு, அருள், அறிவு நிறைந்ததுதான் அந்த உலகமே உருண்டையா இருக்கு. ஆனா நம்ம மாயில இருக்கதா கண்ணுக்கு அது உலகமாக தெரிந்து கொண்டிருக்கின்றது. அதான் இந்த இடத்துல சொல்றாரு. அதாவது நீண்டு அகன்ற ஆணை அப்படின்னா இந்த இடத்துல யானைன்னு சொல்லப்படுறது இறைவன் தான். ஆணைனா அறிவு வடிவாக இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு பொருள். இப்படி எல்லா இடத்தையும் நீண்டு அறிவடிவா இருக்கக்கூடிய இறைவனை வரைத்து வளம் செய்யும் 6 அரியணி அப்படிங்கிறது. வரைத்துனா ஒரு எல்லைக்குள்ள வரையறுத்து வலது செய்யும், அவரை சுத்தி வருகின்ற 6 அரியணிங்கிறார். வழி எனக்கு தெரியல அப்படிங்கிறார். இப்ப கோயிலுக்கு போனோம்னா சிவலிங்கம் இருக்கு. நான் ஒரு 5 சுத்து சுத்தணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவோம்? கோயில போய் ஒரு 5 சுத்து சுத்திட்டு வந்துடுவோம் நம்ம இல்லையா? கோயிலே மூடி இருந்தா கூட சரி, சாலை வழியாவே வெளியிலே 5 சுத்து சுத்திட்டு வந்துடலாம் நம்ம. எப்படி சாமியை சுத்திட்டாப்பான்னு சொல்லிட்டு. இப்போ இறைவன் எப்படி இருக்காரா? சிவலிங்கம் இங்க இந்த உலகம் ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்காரு. அவர் இந்த இடத்துல இல்லைன்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. 5 பூதத்திலேயுமே 5 பூதத்திலேயே நிறைஞ்சிருக்காரு. உலகத்துடைய 4 மூளை, நமக்கு முன்னாடி பின்னாடி வலது இடது எல்லா பக்கமும் சேர்த்து வச்சு நிறைஞ்சு நிற்கிறாரு. இவரை எப்படி நம்ம இப்போ சுத்த முடியும்? அந்த இறைவனை இடம் இருந்து வளமாக சுத்துவோம் இல்லையா? அதை தான் இந்த இடத்துல சொல்றாரு. அதை வளம் செய்யும் 6 அரியணே. இறைவன் இவ்வளோ பெரிய இறைவனை ஒரு எல்லைக்குள்ள வரையறுத்து வச்சு ஒரு குட்டியா செஞ்சு நடுவில் வச்சு அவரை சுத்திட்டு வர்ற வழி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்த பாடலை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாரு, அதையும் நமக்கு சொல்லி தர்றாரு. இந்த பாடல்ல செய்ய தெரியலன்னு சொல்றவரு அடுத்த பாடல் அதையும் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப ஏன் தெரியல அப்படின்னு சொல்றாருன்னா, இறைவனுடைய பிரம்மாண்டத்தை நமக்கு உணர்த்துறதுக்காக நமக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இறைவன் இருக்கின்றார். 5 பூதங்களிலும் இறைவன் இருக்கின்றார். இந்த உலகம் முழுமையாகவே அவர் இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு, இல்லை என்றே சொல்லவே முடியாது. எல்லா இடத்துலையுமே இருக்கார். 5 பூதம் முழுமையாவே இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த இறைவனை குறிப்பிட்ட ஒரு எல்லையில் நிறுத்தி அவரை சுற்றி வணங்கக்கூடிய வழிமுறை எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. இப்ப நாங்கள் மாயையில சிக்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு காற்று எல்லாம் ஒரு உணர்வு தெரியுது. ஆனால் மாயிலிருந்து நீக்கிற ஞானிகளுக்கு இந்த இறைவனை பற்றி இந்த அவர் எல்லாத்தையும் கடந்து இப்படி எல்லா அவையின் நிலைமை என்ன? அதாவதுங்கய்யா, இப்போ நீங்க வீட்டுல இருக்கீங்க, உங்களுக்கு சுத்தி காத்து இருக்கு.
நீங்க ஒரு ஏசியில் உட்காந்துருப்பீங்க, இல்லை ஃபேனு கீழே உட்காந்துருப்பீங்க, இல்லை டெம்பரேச்சரே நீங்கள் கனடாவில் இருக்கலாம், கொஞ்சம் குளுமையாக இருக்கிறனால உங்களுக்கு வேர்வைனா ஒன்றும் தெரியாது. அதனால உங்க மேல சுத்தி இருக்க காற்று குளுமையை வச்சு நீங்க அனுபவிக்க இல்லை, சரிங்களா? இப்போ நீங்க நல்லா ஒரு கற்பனைக்காக சொல்றேன், நல்ல ஒரு பாலைவனத்துல போய் நிற்கும் போது காத்து இருக்காது, வேர்த்து ஊத்தும், காத்து எங்கேயாவது இருந்து கிடைக்காதான்னு ஏங்குவோம் இல்லையா? அப்ப அந்த குளுமையான காத்து நம்ம மேல வந்து போடும்போது நம்ம அதை எப்படி அனுபவிச்சு சுவைப்போம். ஆஹா, எவ்வளவு நல்லா காத்து வருறா, கொஞ்ச நேரம் இங்கே நிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஞானிகள் இந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய இறைவனை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவங்க மேல வந்து காத்து படும்ல, இப்ப நம்ம மேல காத்து பட்டுச்சுன்னா அப்பாடா காத்து வச்சுட்டுருச்சுப்பா அப்படின்னுவோம். இப்ப ரொம்ப நேரம் அங்க நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் குளிருதுன்னு வச்சுக்குவோம், குளிருதுப்பா தள்ளி நில்லுப்பா அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு பொருள் சரியான அளவு தான் நமக்கு தேவைப்படுது, அதிகமானாலும் கஷ்டமா இருக்கு, கம்மியானாலும் கஷ்டமா இருக்கு. ஆனால் அவர்கள் மீது இந்த காற்று படுவதை, அவர்கள் அந்த இதுல இருக்கக்கூடிய இறைத்தன்மையை அவர்கள் நுகர்ந்து கொண்டு அந்த பேரின்பத்திலேயே லயித்து இருப்பார்கள். இது புரிஞ்சுக்கிறதுக்காக காத்துன்னு ஒண்ணு சொன்னேன். இது போலத்தானே 5 பூதங்களிலும் அவர்களுடைய மனம் லயித்து கொண்டே இருக்குமா. அதனால்தான் அவர்கள் ஞானியாக இருக்கிறார்கள். அவர்கள் காணும் இடமெல்லாம் இந்த இறைவனை கண்டு கொண்டிருப்பார்கள். ஆமா அவ்வளவு. ஆமா, காணும் இடம்ல இந்த கண்ணால பாக்குறதுன்னு மட்டும் பொருள் அல்ல. அவங்க நுகர்றதே, ஒரு காத்து மேல பட்டா கூட ஆஹா இறைவன் என் மேல எவ்வளவு சுகமா பட்டுட்டு போறாருன்ற அந்த ஒரு எண்ணம் தான் அவர்களுக்கு இருக்கும். இது வந்து காற்றுன்ற ஒண்ணம் கூட இருக்காது அவர்களுக்கு. இந்த காற்றுன்னு சிந்திச்சாலே அது மாயாயே போயிடும். காற்றுன்னு கூட பார்க்க மாட்டாங்க.